நான் இப்போ வந்து நிறையா வந்து முன்னாடி நிறையா தமிழ் இலக்கியங்கள் படிச்சிட்டு இருப்பேன் நான். அது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ வந்து எல்லாமே கொஞ்சம் ஆடியோ புக்ஸாக யூடியூப்பில் அந்த மாதிரி படிச்சிட்டு இருப்பேன். இப்போ லேட்டஸ்ட்டாக நான் கொஞ்சம் இங்கிலீஷ் புக்ஸும் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ரீசெண்டாக ஒரு புக்கு படித்தேன், த ப்ராடிகல் டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருந்தது, ஆடிபிளில் கிடச்சிது. ஸோ இது வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு சொன்னால், ஒரு பாலிஷ் ஃபேமிலி வந்து யூஎஸில் வந்து செட்டில் ஆகி, அதில் வந்து ஒரு பொண்ணு ஃப்ளாரண்ட் நாரனவஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு, அவள் எப்படி வந்து சின்ன வயசுலேருந்து வளர்றா, அவள் எப்படியெல்லாம் அவளை எக்யூப் பண்ணிக்கிறா, அவள் எப்படியெல்லாம் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு வந்து அவள் ஒன்று ஒன்றா டெவலப் பண்ணிக்கிறா. அப்புறம் வந்து அவளுக்கு ஒரு சூப்பரான ஒரு கவர்னஸ் கிடச்சிருப்பாங்க. அவங்க வந்து எப்படி அவளுக்கு கைட் பண்ணுறது, அப்படி கைட் பண்ணி அவளை கொண்டு வருவாங்க. ஒரு விஷயமா அவள் தோற்று போவா, இருந்தாலும் திருப்பி திருப்பி அவள் ட்ரை பண்ணுவா. அப்புறம் வந்து அவள் வந்து ஒரு பெரிய நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப்புறம் அவள் வந்து காலேஜில் எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறா அவளோட ஹடல்ஸு. அப்புறம் வந்து அந்த ஹடல்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி, அப்போ அவளுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி, அதுவுமே அப்பா அம்மா வந்து 2 சைட்லேயுமே பயங்கரமாக எதிர்ப்பாங்க. அது வந்து என்னென்னா, இப்போ நம்ம தமிழ் மூவி மாதிரியே தான் இருக்கும். அதெல்லாம் மீறி அவங்க எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க. பண்ணிட்டு அவன் வந்து காலேஜ் ட்ராப் அவுட் ஆகிடுவான். அவள் ஹஸ்பண்ட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலேருந்து. அந்த மாதிரி அவங்க அவ்வளோ லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபேஸ் பண்ணி, அப்புறம் பார்த்தா வந்து ஒன்று ஒன்றா அவங்க அப்பாவோட கம்பெனியை எடுத்து நடத்த ஆரம்பிப்பா. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் பெரிய பேங்கர் சேர்மேனாக ஆகிடுவார். அப்புறம் அந்த பொண்ணு வந்து பாலிட்டிக்ஸில் இன்வால்வ் ஆகி அவங்க வந்து ஒரு யூஎஸ் பிரசிடெண்ட் வரைக்கும் வருவாங்க. இது வந்து ஒரு நார்மல் ஸ்டோரி தான். ஆனால் அப்படியே அதை நீங்கள் படிக்கும்போது த ஹோல் அந்த யூஎஸில் என்ன நடந்தது அந்த 1968 அவங்க வந்து எந்த மாதிரியான, அவங்க அப்பா வந்து எப்படி அந்த வியட்நாம் வார்க்கு போனார், ஒரு ஹோல் பிக்சர் வந்து ஜெஃப்ரி ஆர்ச்சர் சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப நான் ஃபிக்ஷனாக படிச்சுட்டு அது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக படிக்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காது. இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த ஃபிக்ஷனாக இருந்தாலும் அதில் குட்டி குட்டியாக இன்ஃபர்மேஷன்ஸ் கலந்து சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து நிறைய தமிழ், நான் இங்கே யூஎஸில் இருக்கிறதால எனக்கு நிறையா ஜாப் வைஸுமே நல்லா ஹையராக போகணும். அதனால சரின்னு சொல்லிட்டு நான் அப்படி கொஞ்சம் இங்கிலீஷ் நான்